என்ன மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சி? என்ன மகிழ்ச்சி? ரொம்ப குஷியோ? எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சினா திமுக ஆட்சி, தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட ஆட்சி, இந்த ஆட்சி தொடரணும்னு விரும்புகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திட்டங்களையும் சட்டங்களையும் தீட்டுகிறவார் இந்த திராவிட மாடல் ஆட்சி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாருடைய வழிகாட்டி இந்த ஆட்சி? தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முத்தமிழர் கலைஞரையும் வழிகாட்டியது ஆட்சி இருக்கு. அப்படின்னா பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்க கலைஞர். சரி, கலைஞர். நீங்க கலைஞர் சொல்லலாம், நான் பத்திரிக்காரன். கலைஞர் தான் சொல்லணும். முதல்ல கலைஞர் சொல்ல வேண்டியவரே பத்திரிக்காரன். நன்றி உள்ள பத்திரிக்காரனாக இருந்தால் இந்தியாவிலே பத்திரிகைக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் சலுகையும் திட்டங்களும் வீடும் கட்டி தந்தது கலைஞர். அது லஞ்சம் மாதிரி ஆயிடாது? எனக்கு செஞ்சாருன்றதுக்காக நான் அவர் கலைஞர் புகழ தப்பா மரியாதை கொடுங்க. பால் தாக்கருடைய முழு பேர் என்ன? அடல் பிகாரி வாஜ்பாயோடைய முழு பேரு அவர் என்னன்னு சொல்றாங்க. லால் கிருஷ்ண அத்வானி முழு பேரு என்னன்னு சொல்றாங்க. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி முழு பேரு என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? அவங்க இந்துத்துவவாதிங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. எல்லாரையும் சொல்றேங்க. கலைஞர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு விட போகுது? இல்ல, நான் சொல்லணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்க கேக்குறேன். தன்மானத்தை பத்தி பேசுறீங்க, சுயமரியாதை பேசுறீங்க, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்றீங்க, எல்லாம் சரிசமம் சொல்றீங்க. நீங்க ஏன் இந்த அளவுக்கு மல்லு கட்டி நிக்கிறீங்க? கலைஞர் கூப்பிடுன்னு நீங்க கூப்பிடுங்க. உங்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நீங்க கூப்பிட்டு தான் ஆகணும். நன்றி உள்ள தமிழனாக இருந்தால் கலைஞர் என்று நன்றி உள்ள தமிழ்ன்றது பாருங்க. நான் பத்திரிக்காரன், எனக்கு சாதி மதம் இனம் கட்சி எந்த பாகுபாடும் இல்ல. எனக்கு இந்தியன் தமிழ் என்ற பாகுபாடும் எனக்கு இல்ல. எனக்கு மனுஷன் தான், நல்லவன் கெட்டவன் தான், என்னுடைய பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். நான் அப்படிதான் நான் பார்ப்பேன். அவருடைய பேர் கருணாநிதி, அவருடைய பேர் கருணாநிதி இல்ல கலைஞர் கருணாநிதின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், நான் பேசுறேன். ஒரு பத்திரிக்காரனே யாரையும் குறிப்பிட்டு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஐயா அழைக்கணும் சட்டம் இருக்கா? இல்லங்க ஐயா. இல்லனா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும் ஏதாவது ஆர்டர் போட்டாங்க. இல்லங்க ஐயா. ஐயா அழைக்கணும் வற்புறுத்திருக்கீங்க. தப்புதானுங்க ஐயா. முதல்வரா இருந்த கருணாநிதி நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்துல நீதிபதி அவரை கலைஞர் கருணாநிதின்னு கூப்பிடுவாரா, கருணாநிதி கூப்பிடுவாரா? ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க சுயமரியாதை பேசக்கூடிய நீங்க கலைஞர் பேசணும்னு சொல்லி இந்துத்துவவாதிங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. நீங்க வடநாட்டு தலைவரை கூப்பிடுவீங்க, தென்னாட்டு தலைவர் கூப்பிட மாட்டீங்க. அப்படி இல்லங்க. நான் பத்திரிக்காரங்க. எனக்கு அதிமுக சரி திமுக சரி யார் இருந்தாலும் சரி, பேரை சொல்ல பேர் எதுக்கு வச்சாங்க? பேரை கூப்பிட்டு தானே வச்சாங்க. நீங்க தாங்க. அது என்ன அசிங்கமா இருக்கு? கருணாநிதி என்ற பேர் அசிங்கமா உங்களுக்கு? அதேதான் நீங்க என்ன பண்றீங்க? சொல்ல முடியும் சொல்லாதீங்கன்ற உங்களை கேட்டா நீங்க பேசுங்க. என்னங்க சுயமரியாதை? பெரியார் என்னங்க சொன்னாரு? பேரை சொல்லி தாங்க கூப்பிட்டு சொன்னாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? 100 முறை கூப்பிட்டுக்கங்க. திமுக கட்சிக்காரங்க எத்தனை பேர் கலைஞர் கூப்பிட்டு அடுத்த கட்சி போகும்போது எவ்வளவு பச்சை பச்சையா வண்டியா பேசுங்க தெரியாதா? கட்சிக்காரன் புத்தி எனக்கு புரியாதா? நானாவது கருணாநிதி பேசுறது எந்த ஆட்சி மாறாலும் ஒரே மரியாதை கொடுக்குறேன். நீங்க அப்படியா இருக்கீங்க? அப்படிதான் நீங்க அப்படியா இருக்கீங்க? கூக்கா செல்வம், சைத துரைசாமி இவங்க எல்லாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? பாஜக போனாங்க. எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அப்படியே நான் பேசிக்கிறேன். ஒரே ஒரு தடவை சீமானே என்னென்ன பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. பச்சை பச்சையா பேசுறாரு, அதுக்கெல்லாம் கோவம் வரல. எங்க ஒரு போட்டோ எடிட் பண்ணி அந்த போட்டோ மூலமா கட்சி ஆரம்பிச்சு அந்த போட்டோ வச்சு திரள் நிதி திரட்டி அதுல பிச்சை எடுத்து அதுல சாப்பிடுறவர்லாம் எங்க கலைஞரை பத்தி பேசிட்டாரு, திமுக பத்தி பேசிட்டாரு, பெரியார் பத்தி பேசிட்டாரு, அவருக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே. அது டைம் வேஸ்ட் இல்ல, பைத்தியக்காரத்தனம் தானே. ஒருத்தன் இவ்வளவு அயோக்கியனா இருக்கிறான், பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான், ஃபோர்ஜரி பண்றான், மக்களை ஏமாத்துறான், மக்களை திசை திருப்புறான், அவ்வளவு பெரிய அயோக்கியனை ஏன் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இது முதல்ல இந்த கேள்வி எல்லாமே அவர் கூட இருக்கிற தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா எங்கள் சீமான் யாருன்னு தெரியும். இதே 2009 2006 சென்னை சைதாப்பேட்டை தேர்தலில் திமுக மேலையில் ஏறி திமுக ஓட்டு கேட்டவர் தான் சீமான். ஆமா, அப்ப கலைஞர் கூப்பிட்டான். ஆமா, பச்சோந்தியை விட வேகமாக நிறமாறக்கூடிய ஜீவன் உலகத்துல ஒண்ணு இருக்கு என்று சொன்னால் அது சீமான் தான். புரியுதுங்களா? இவ்வளவு அயோக்கியத்தனத்தை, இவ்வளவு பச்சோந்தித்தனத்தை, இவ்வளவு கேவலத்தை, இவ்வளவு திருட்டுத்தனத்தை இதையெல்லாம் கூட செய்து பட்டவத்தனமாக வெளியே வந்த பிறகு, ஊடகத்தில் வந்த பிறகு, தொலைக்காட்சி விவாத பொருள் ஆன பிறகு, மக்கள் காரி துப்பிய பிறகும் அவர்கள் பின்னால் சில தம்பிமார்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இதை பத்தி விவாதிக்க வேண்டியது நீங்களும் நானும் அல்ல, அவரோடு பின்னாடி சுத்தி கொண்டிருக்கிற தம்பிமார்கள் தான். போற இடமும் போர்க்கலாம், அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அண்ணே சொன்னீங்க பாருங்க, அசிங்கமா ஆபாசமா பச்சையா பேசுறாங்க. அதுதான் நாம் தமிழ் கட்சி. எப்பவுமே நாகரிகமா ஒழுக்கமா பேசக்கூடிய கட்சி தான் திமுக. கண்டிப்பா. அதுதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அந்த ஒழுக்கம், அந்த செயல்பாடு, அந்த நடைமுறை உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. நானும் பல பேச்சு பார்த்துருக்கேன். எவ்வளோ நாகரிகமாக நீங்கள் பேசுறீங்க தெரியுமா, எவ்வளோ ஒழுக்கமாக பேசுறீங்க தெரியுமா, எந்த ஆபாச வார்த்தையும் இருக்கு நீங்கள் பேசுறது. நீங்க எந்த வார்த்தைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் இப்போ? இல்ல நீங்க ஏதோ ஒன்று கேட்க வரீங்கன்னு தெரியுது. இல்ல நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னுடைய அந்த ஒரு மேடை 22 வருஷம் அந்த ஒரு மேடை பத்தி தான் சர்ச்சையாச்சு. அதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. என்ன தவறா புரிஞ்சுட்டாங்க? இல்ல அதுக்குள்ள போக வேண்டாம் நினைக்கிறேன். வழக்கு இருக்கு. வேணாம் வழக்கு இருக்கு. நீதிமன்றம் இருக்கிறதா அதை பத்தி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வேணாம் விட்டுருங்க. நீங்களா எதுக்கு உள்ள எடுத்து விடுறீங்க இப்போ? நான் எதுவும் சொன்னா அப்படியே கேட்டுட்டு போயிடுங்க. அடுத்த கேள்விக்கு இல்ல, நான் ஏதாவது சொன்னா நீங்க அப்படியே கேட்டுட்டு போயிடணும். நான் என்ன சொன்னேன்? ஒழுக்கமா பேசுங்க, நேர்மையா பேசுங்க, உண்மையா பேசுங்க. அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் நீங்க பேசலன்னு சொன்னோன்னே நீங்க அப்படியே அமைதியா கடந்து போயிடணும். இப்பவே கண்ணை கட்டுது. நான் பேரை சொன்னதுக்கே நீங்க கோவம் வந்துச்சு உங்களுக்கு. ஏங்க இப்படி பேர் சொல்றீங்க? இப்போ அப்படிப்பட்ட தலைவரை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நீங்க அவரை பத்தி தப்பா பேசுறாரு, பிறப்பை பத்தி தப்பா பேசுறாரு, இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்களே, என்னதான் காரணம்? இல்லை, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை ஆட்சியில் இருக்கிற பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், வென்றால் அண்ணா வழி, தோற்றால் பெரியார் வழின்னார். ஓகேங்களா? தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அரசியல் நாகரிகத்தை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக கடைபிடித்துக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். நாய் குலைக்குதுன்னு தெரியும், பண்ணி சேத்துல முழுகி எழுந்து வருதுன்னு தெரியுது, கேவலமான விஷயங்கள் எங்கள் நோக்கி வீசப்படுதுன்னு தெரியுது, மக்கள் மன்றத்தில் அவதூறு பரப்பப்படுதுன்னு தெரியுது. எப்படியா இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும்? இந்த ஆட்சி மீது கவனத்தை திசை திருப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல தமிழ்நாட்டு கவர்னருடைய இஷ்யூ பெருசாகிற பொழுது, எல்லாருடைய பார்வையும் தமிழ்நாட்டு ஆளுநர் நோக்கி திரும்புகிற பொழுது, எல்லாருடைய கண்டனங்களும் தமிழ்நாட்டு ஆளுநர் நோக்கி பாய்கிற பொழுது, எல்லாருடைய எதிர்ப்பும் ஆளுநர் மாளிகையில் பதிவு செய்யப்படுகிற பொழுது, அந்த ஆளுநரை காப்பாற்றுவதற்காக RSS என்ற இயக்கத்தால் எதிர்ப்புட்ட நாயாக தான் சீமான் டக்குன்னு பெரியார் பக்கத்தில் இருப்பார். மாப்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பையன் விட்டு இவன் அடிச்சு பழைக்கலாம்னு ரசித்து பத்திட்டீங்க நீங்க. பழைய இருக்கிறத பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? அப்படியா? பிரச்சனை டைவர்ட் பண்றதுக்கு RSS பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் சீமான் நாம் தமிழர் இயக்கம். நாம் தமிழர் இயக்கம் என்ற பேர் எப்படி கிடைச்சதுன்னு மாலைமுரசு ஐயா பாலசுப்ரமணிய தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்கிறார். என்ன பதிவு போட்டாரு? இந்த நாம் தமிழர் என்ற பெயரை சீமானுக்கு வாங்கி தருவதற்கு குருமூர்த்தியும் சோமின் இடத்துல பேசினார்கள். இந்த பேர் அவர் கொடுக்கட்டும், அவர் வைக்கட்டும், தமிழை வளர்க்கணும் ஆசைப்படுறாரு. 2 பேர் பேசிய காரணம் கொடுத்தேன்ட்டு எப்போ பேசுறாங்க? 2009-10 பேசுறாங்க. ஆனா இது நாட்டுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு குருமூர்த்தி இப்ப அறிக்கை விடுறாரு, பெரியாரை பத்தி சீமான் பேசி நான் ஆதரிக்கிறேன்னா பெத்ததே நீதானடா, உருவாக்குனதே நீதானே. பாம்புக்கு பால் ஊத்தி வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நீ என்னடா எனக்கு பாக்கெட் பகரா சிகரெட் வாங்கி கொடுத்து வளர்த்துக்கிற. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம், இது பிஜேபியுடைய கள்ள குழந்தை, பி டீம்னு. எப்படி பி டீம்னு ஒரு படத்துல வடிவேல் சொல்வார், நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்னா, எந்த வேஷம் போட்டாலும் கொண்டையை மறந்துடுறியே அப்படின்ட்டு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். எப்பொழுதுதான் பாஜக பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதுதான் அண்ணாமலைக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதுதான் மோடியின் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தலை தூக்குகிறதோ, எப்பொழுதுதான் பிஜேபி சிக்கல் வருகிறதோ, எப்பொழுதும் மத்திய தவறான திட்டத்தை சட்டத்தை தமிழ்நாடு கொண்டு வருகிறதோ, அப்பொழுதுதான் டைவர்ட் பண்றதுக்கு ஒரு துடுப்பு சீட்டு, ஜோக்கர் சீட்டு தான் சீமான். யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மை இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க 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 சார். வாங்க 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 கோ வாங்க வாங்க யா பொம்மை கோ. நீங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆவேசம் மாதிரி தான் நீங்க கூட நேரா கூட போய் அடிக்கலாம், யாரையும் தடுக்கலாம் தயாரா இல்ல. நான் திமுக கட்சிக்காரனா இருந்தா செருப்பு கிட்ட வச்சிருப்பேன். நான் அடிச்சிருப்பேன். சீமானை அடிப்பதற்கு திமுக காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். அப்ப நீங்க மனுஷன் இல்ல, நீங்க இப்ப அடிங்க சார். அதான் நீங்க மனுஷன் இல்ல. ஆனா நான் வச்சுங்க, தமிழ்நாட்டு மறைந்த முதலமைச்சராவது வந்து மறப்போம் மன்னிப்போன்னு விட்டுருவாரு. யாரு? கலைஞர். அதெல்லாம் விட மாட்டாரு. தப்பு பணம் தூக்கி உள்ள போட்டு காமராஜர் ஒரு பொது தலைவரா, சாதி மத இன பேதம் என்று எல்லோரும் பாக்குறாங்க. ஆனா இவரு காமராஜர் நாடா சமுதாயத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாதி வன்மத்தை வெளியே காட்டுறாரு. இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு, இப்ப இருக்குங்க, இருங்க, எல்லாத்தையும் முந்திரி டக்கு டக்குன்னு வந்துருங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி.
எவ்வளவு கேவலம், பைத்தியம். தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் முட்டாளா இருந்தாலும் எவ்வளவு அதுல பாராட்டினாங்க சீமான. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வடிகட்டின முட்டாளாவே வச்சிருக்கிறான் பாருங்க. ஈழத்தை பத்தி பேசுகிறவன், பிரபாகரனை பத்தி பேசுகிறவன், ஈழத்தமிழனை பத்தி பேசுகிறவன், தனி ஈழத்தை பத்தி பேசுறவங்க. இலங்கை இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பினது யார் தெரியுமா? எம்ஜிஆர் தான் போய் கேட்கிறார். எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி கிட்ட. ராஜீவ்காந்தி அனுப்பலாமான்றாரு. எம்ஜிஆர் ஆலோசனை சொல்றாரு. இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்புங்கன்னு சொல்றது யாரு? பீஸ் கமிட்டியா? ஆமா, அமைதிப்பட போது அனுப்ப சொன்னது யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? மாப்போசி. இலங்கைக்கு இந்திய ராணுவ படை போக கூடாதுன்னு சொன்னது யாரு? கலைஞர். இலங்கைக்கு இந்திய ராணுவம் போக கூடாது சொன்னது யாரு? டெசோ அமைப்பு. போக சொன்னது எம்ஜிஆர், அனுப்புனது எம்ஜிஆர், அனுப்ப வச்சது ராஜீவ்காந்தி, ஆதரவு தந்தது மாப்போசி, போய் ரணகளம் ஆக்கினது இவங்க. ஆனா இந்த வெக்கமே எல்லாம் எம்ஜிஆருக்கு போஸ்டர் போடுவான், மாப்போசிக்கு போஸ்டர் போடுவான். ஆனா அந்த அமைதிப்படையை வரவேற்க மாட்டேன்னு சொன்ன கலைஞரை திட்டுவான். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? சீமானு இலங்கை போருக்கு அப்புறம் சீமான் வந்து ஒரு தனியார் ஊடகத்தை ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாரு. அந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுத்து யார் தெரியுமா? ராஜபக்சேவோட தம்பி. புரியுதா? அதனால தான் சீமான் பிரபலம் ஆனார். அந்த நிகழ்ச்சிக்கும் பணம் கொடுத்தாரு, சீமானுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. இந்த விஷயம் தெரியுமா? அதை நான் வெளியே சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு ரகசியமா சொல்றேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பாருங்க, தடாரஹிம் 17 வருஷம் சிறையில் இருந்தார். தன்னோட வாலிபத்தை இழந்தார், தன்னோட குடும்பத்தை இழந்தார். அப்படி ஒரு போராளியா இருந்தவர். எல்லாரும் அவர் கண்ணியமா பார்ப்பாங்க. பாவம், என் மனுஷன் 17 வருஷம் சிறையில் இருந்திருக்காயா, எப்படிப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுடைய வாயில உச்சரிப்பு எப்படி வரணும், எதை பத்தி பேசணும், மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசணும். சவுக்கு சங்கருக்கு வக்காலத்தும், பிலிக்ஸ்க்கு வக்காலத்தும், பாலியல் குற்றச்சாட்டுக்கு வக்காலத்தும், அப்படியே மனுஷன் மாறி போயிட்டாங்க. அவர் பக்கம் எந்த ஒளியும் வரல. தன்னை மரியாதை இருந்துச்சுங்க அவர் மேல. அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு. என்னங்க 17 வருஷம் சிறையில் இருந்தாங்க. நான் அவரை நெஞ்சில வச்சிருந்தேன். இன்னைக்கு எங்க வச்சிருக்கீங்க? அடப்போங்க. அது நெஞ்சு இங்க, அது கொஞ்சம் தள்ளி. அப்புறம் குஷ்பு எப்படி இருக்கிறாங்க? அவங்க கிட்ட தான் கேட்கணும். நடிகை நமிதா அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க இப்போ? பிஜேபி. அப்படியா? தெரியல. அவங்கள பேச மாட்டீங்களா? வாய்ப்பாமையில். அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. ஓகே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா 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 அப்பாடா.